நமஸ்காரம் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஓகே, அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினச்சிட்ருக்கேன். இப்போது நாம் என்ன கற்றுட்ருக்கோம்? கோர்வேடல். கோர்வேடலில் ஆல்ரெடி என்ன ஸ்டெப் முடிச்சிருக்கோம்? 3 ஸ்டெப் முடிச்சாச்சு இல்லையா? இன்றைக்கி என்ன அடவு பார்க்க போகிறோம்? 4வது அடவு கோர்வேடவில். சரியா? எல்லா ஸ்டெப்பையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, இப்போ அடவுக்கு போகலாமா? இப்படி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ரெடியா? அடவுக்கு போகலாம். நம்ம ஆல்ரெடி ஆடினது தத்தை தான் தித்தை தான் அதே இருக்கும். அதுக்கடுத்து கண்டினியூ தான் நம்ம இது புதுசாக செய்ய போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ரெடி, ஸ்டார்ட். இது நாம் ஆல்ரெடி செஞ்சது தான். இதுக்கு மேலே செய்ய போகிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. தை க தை தா. இப்போ லெஃப்ட் தை க தை தா தை க தை தா தை தா தை க தை தா. இதில் நாம் என்ன புதுசாக செஞ்சுருக்கோம்? தத்தை தக்க தித்தை தாம். அந்த மண்டியோட மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறதுல இருந்து புதுசாக நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா? அதை மட்டும் ஒரு தடவை தனியாக ஒரு தடவை பார்ப்போமா? பொறுமையாக செய்யுங்க, அதை மட்டும் பார்க்கலாம். தத்தை டோவில் ஜம்ப் பண்ணி உட்காந்துருக்கணும். தக்க லைட்டாக அப்படி ஜம்ப் பண்ணி எந்திரிக்கணும். கையை ஷோல்டருக்கு நேராக வச்சுருக்கணும். ரொம்ப கை மேலே தூக்கக்கூடாது. அடுத்தது இப்படி நீட்டி இருக்கிற கையை நெஞ்சுக்கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கணும். தக்க நெஞ்சுக்கிட்டே இருந்த கை தலைக்கு மேலே போயிடும். தக்க இப்போ தட்டிட்டு ஒரு தக்க தித்தை தா. இதே சேம் லெஃப்ட். ஓகேவா? இன்னொரு தடவை இதை மட்டும் நல்லா கவனிங்க. தத்தை தக்க தித்தை தாம். இது ரைட் சைடு பண்ணால் ரைட் சைடு வரும், லெஃப்ட் சைடு பண்ணால் லெஃப்ட் சைடு வரும். ஸோ இந்த கை நீட்டுறது சுற்றுறதெல்லாம் பார்த்தீங்களா? ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வரும். சரியா? லெஃப்ட் ஒரு தடவை செய்யுங்க. லெஃப்ட் லெஃப்ட் தத்தை தாம் தித்தை தாம் லெஃப்ட். தத்தை தக்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட் நீட்டி இருக்கிறோமா? தித்தை தாம் லெஃப்ட் ஹேண்டு நீட்டி சுற்றி இருக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நம்ம ஒரு தடவை திருப்பியும் நல்லா செஞ்சு காட்டுறோம். பார்த்துக்கங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். தை க தை தாம் தை தாம் தை தாம் தை க தை தாம் தை தாம் தை தாம் தை க தை தை க தை தா. இதில் நமக்கு என்ன முக்கியம்? அரைமண்டி உட்காந்துருக்கணும். அரைமண்டி உட்காந்துருந்தால் கால் 2 எப்படி இருக்கணும்? இப்படி சைடில் நல்லா திரும்பி இருக்கணும். கை தலைக்கு மேலே அழகாக, கை நெஞ்சுக்கு நேராக, ஷோல்டரில் விட தூக்கி வச்சுருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாம் அடுத்த அடவில் சந்திப்போம். ஓகேவா? இந்த ஸ்டெப் ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கிளாஸில் அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட்.
வச்சுட்டு லெஃப்ட்